சார் ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டோம். எங்களோட தீர்மானமாக 4 தான் இங்கே இருக்குது. தமிழக அரசுக்கு எங்களோட வேண்டுகோள், இதை சுமூகமாக முடிக்கிறதுக்கு உண்டான, இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி வந்து நிறைய தடவை பிரச்சனை வந்திருக்கு. அதை உட்காந்து பேசியிருக்கோம். பல முறை வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பெப்சி வந்து 100% ஹெல்ப் பண்ணியிருக்கு. 100% அவர் விஷால் தலைவராக இருக்கும்போதும், அதுக்கப்புறம் வந்து முரளி சார் தலைவராக இருக்கும்போதும், இப்போ 2வது முறை வரும்போதும் எல்லா வகையிலும் அவங்க எதெல்லாம் கேட்டாங்களோ அது எல்லா வகையிலும் நாங்கள் உதவி பண்ணியிருக்கோம். அவங்களோட இணைந்து பயணிச்சிருக்கோம். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ஒரு தடவை வந்து ஒரு பிரச்சனை வந்து செட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. நாங்கள் 1.5 மாதமாக வெயிட் பண்ணுறோம். இன்னொரு சங்கம் வருது. நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ண ஒரு நாள் ப்ரெஸ்ஸில் கொடுக்குறாங்க. இப்போ வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டுருவாங்க. அதை நாங்கள் தொடங்கலை, வேறு ஒருத்தர் தொடங்கியிருக்காங்கன்னு. ஆனால் வந்து 2 days முன்னாடி வந்து அவங்கள உட்காந்து 2 பேர் உட்காந்து இப்போ இது பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, பினாமியாக சொத்து வாங்குற மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் இசி மெம்பர் தான் அழகன் தமிழ்மணி. அவர் வந்து இப்போ கூட்டமைப்புக்கு தலைவராக வர்றாரு. அவர் அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் இசி மெம்பராக இருக்கார். எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு அவங்க 2 பேர் உட்காந்து பேசும்போது அது மிக வேதனையாக இருக்குது. அப்போ இதை வந்து இனிமேலும் எங்களால் வந்து தொடர முடியாது அப்படிங்கிற நிலை வந்த பிறகு தான் நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்தோம். இது வந்து நாங்கள் விரும்பி எடுத்த தீர்மானம் இல்லை. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க பல்வேறு தயாரிப்பாளர்கள் எங்களோட நண்பர்கள். 90% தயாரிப்பாளர் எங்கள் நண்பர்கள் தான். இதை தனிப்பட்ட முறையில் இது வருத்தம். ப்ரொடியூசர்ஸுக்கும் இதனால் வந்து மிகப்பெரிய லாஸு. ஏற்கனவே நாங்கள் பல முறை இது மாதிரி நாங்களே கூட வந்து இந்த இதில் பயணிச்சிருக்கோம், ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ அனுபவம் இல்லாத தொழிலாளர்கள் வச்சு பணிபுரிவது எவ்வளோ கஷ்டம். அன்றைக்கி வந்து ஏறக்குறைய 200-300 டைரக்டர் வந்து 97 வந்து படைப்பாளர் வரும்போது 200-300 டைரக்டர்ஸ் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணவங்க தெரியாது. இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து யாரோ வந்து விஸ்காம் படித்தவங்க, இல்லை வந்து ரோட்டில் போகிறவங்க, இது என்னென்னா ரோட்டில் மார்க்கெட்டில் விற்கலன்னா ரோட்டில் கொண்டாந்து விற்கிற மாதிரி முதல்ல வந்து சேம்பரில் ஒரு ஆஃபீஸ் வச்சாங்க. அப்புறம் வந்து டி நகரில் அந்த ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணாங்க. மறுபடியும் வந்து சாலிகிராமத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அங்கே ஆள் வரல, இங்கே வந்து ஆள் ஒன்று. அப்போ அவங்க நோக்கம் என்னென்னா, முன்னாடி பெப்சி எப்படி இருக்கும்னா, இது மாதிரி சொன்ன உடனே அடிதடி நடக்கும். உங்களுக்கு தெரியும், பல முறை அது மரணத்தை கூட முடிஞ்சிருக்கு. நாங்கள் வந்து இப்போ வந்து அது பண்பட்டு இது போல் வன்முறையோ இல்லை வந்து முரண்பாடாக இருக்கக்கூடாது. நாங்கள் எல்லாரையும் சரி பண்ணி உட்கார வச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த பயணத்தை நாங்கள் தொடர்றோம். அப்போ மறுபடியும் வந்து எங்கள் வீட்டு வாசலில் கூட வந்து நின்று ஆள் வேணுங்கன்னா அது பசியோடு இருக்கிற ஒருத்தர் முன்னாடி வந்து பக்கத்தில் ஒருத்தர் பிரியாணி கடை வச்சு பிரியாணி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். வேலை செய்கிறதுக்கு ஆள் 100 பேர் ரெடியாக இருக்கும்போது நீ ரோட்டில் உட்காந்து ஆள் வேணும்னு கேட்குறது ஒரு எந்த வகையில் நியாயம்? அப்போ என்ன ஆகும்னா அது வந்து வயலன்ஸை க்ரியேட் பண்ணும். இப்போ அவங்க விரும்புறதெல்லாம் யாராவது நாங்கள் போகணும், வயலன்ஸ் பண்ணணும், எங்கள் மேலே கேஸ் போடணும், எஃப்ஐஆர் போடணும், அவங்க இது மாதிரி அவங்கள ரவுடிங்க மாதிரி காமிக்கணும். இதுதான் அது அவங்க இருக்கிற அவங்களோட ஆசையை தவிர சங்கம் தொடங்குறது அவங்க நோக்கம் இல்லை. தயாரிப்பாளர் சங்கம் வேலை என்னங்க? இப்போ என் வேலை என்ன? நான் ஒரு டைரக்டர் யூனியனுக்கு உண்டான வேலையை பண்ணலாம். இல்லை ஒரு கேமராமேன் வேலை பண்ணலாம். நான் போய் ப்ரொடியூசர் சங்கத்தில் உட்காந்துட்டு வேலையை பண்ணலாமா? நான் ப்ரொடியூசராக இருக்கிறதால அந்த சங்கத்துக்கு போகலாம். அது என்னோடய வேலையா? உங்கள் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து இன்றைக்கி பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. படம் எடுக்கிறது கஷ்டம், எடுத்தால் படத்தை ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம், ரிலீஸ் பண்ணால் தேட்டரில் பார்க்குறது கஷ்டம், தேட்டரில் அந்த படம் ஓடினா பணத்தை கலெக்ட் பண்ணுறது கஷ்டம். இது மாதிரி 100 கஷ்டம் உங்கள் மெம்பர் இருக்குது. அதையெல்லாம் முதல்ல நீங்கள் சரி பண்ணிங்கன்னா வந்து பிரச்சனை இருக்காது. தேவையில்லாமல் இந்த பிரச்சனை நீங்கள் பண்ணும்போது டெஃபினட்டாக எங்களுக்கு வந்து அது துன்பத்தை தருது, துயரத்தை தருது. அதனால் அது நிச்சயமாக எதிர்விளைவுகள் வேறவாக இருக்குங்கிறது தான் இப்போ நாங்கள் குறிப்பாக சொல்ல வர்றது. இது மறுபடியும் நான் சொல்கிறேன், முரளி சார் மேலே எங்களுக்கு வருத்தம் இல்லை. ராதாகிருஷ்ணன் ஏதோ ஒரு வந்து கோபத்தில் பண்ணுறாங்க. இது மற்ற 2-3 பேர் வந்து அவங்களோட சுயலாபத்தில் இவங்க வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. அதை தயாரிப்பாளர்கள் தான் இருந்து அதை சரி பண்ணணும். அவங்க சங்கத்தை சரி பண்ண வேண்டிய தயாரிப்பாளர்கள் தான், நிர்வாகிகள் இல்லை. ஏன்னா நிர்வாகிகள் தவறான பாதையில் பயணிக்கிறாங்க. நல்ல தயாரிப்பாளர்கள் சார் நீங்களே 10 தடவை எழுதிட்டீங்க, அப்புறம் 11வது தடவை நான் வேண்டாம். தனிப்பட்ட முறையில் வந்து அது வேண்டாம்னு பார்க்குறேன். அது அவங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர் தெரியும், தயாரிப்பாளருக்கு தெரியும். அது வந்து இது வேண்டாம் நினைக்கிறேன். இன்றைக்குமே இவ்வளோ பெரிய போராட்டம் அப்படின்னு பெரிய பிரச்சனையில் போயிட்டு இருக்கு. தலைவரையோ இல்லை செயலாளரையோ நிர்வாகிகளில் யாரையுமே தொடர்பு கொள்ள முடியல, தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. யாராவது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க?
இல்லை இப்போ என் நண்பர் நான் கேட்டேன் இந்த மாதிரி நாங்கள் அவங்க தொடர்பு கொள்ள முயன்றோம், அதை பத்திரிகையாளர் இது வந்து அவங்க பதில் கேட்க ட்ரை பண்ணோம். ஆஃபீஸில் யாரும் இல்லை, பிரசிடென்ட் இல்லை, செக்ரட்டரி இல்லை, ட்ரெஷரர் இல்லை, யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு அவங்க தெரியும். நாங்கள் அவங்க தொடர்பு கொள்ளல, அவங்க தொடர்பு கொண்டதாகவும் எங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கேட்கறதுக்காக தொடர்பு கொண்டதாகவும் அவங்க தயாரிப்பு சங்கம் சேர்ந்து யாருமே ஊரில் இல்லைன்னு வந்து எங்களுக்கு அப்படின்னு வந்து பேசினாங்க. நேற்று வந்து சன் டிவிலேருந்து ஒரு கண்ணன் சார் பேசினார். பேசும்போது என்ன சொல்லுவோம்னே, நீங்கள் முதல்ல சொன்னீங்க லெட்டர் வாங்கி கொடுத்துட்டோம், மறுபடியும் இது மாதிரி பிரச்சனைனா எப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் அப்போ பிரச்சனை இது முதல்ல இருந்தது, இப்போ வந்து 3 days முன்னாடி இவங்க இது போல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் இன்னொரு ஃபெடரேஷனோடு நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படி அவங்க பக்கத்தில் உட்காரச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். இது ஃபர்தராக நாங்கள் வந்து அதை எங்களால் இது பண்ண முடியாது சார், அதனால தான் இப்போ முடிவு எடுத்தோம். அப்போ நீங்கள் அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கலாமே இல்லைனாரு. அப்புறம் வந்து இல்லை சார் நான் ஆல்ரெடி கடிதம் கொடுத்துருக்கணும். கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறம் நேற்று அவங்க தொடர்பு கொண்டிருக்கான்னு நினைக்கிறேன், அரசாங்கம் தொடர்பு கொண்டிருக்கான்னு நினைக்கிறேன். நேற்று வந்து மினிஸ்ட்ரியிலேருந்து எங்களுக்கு கால் பண்ணாங்க. இது போல் வந்து மினிஸ்டர் வந்து ஊட்டியில் இருக்கார், இந்த இது சிஎம் ப்ரோக்ராம் இருக்காங்க, நீங்கள் எப்போ இருக்கீங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து மினிஸ்டர் வந்தவங்க பேச்சுவார்த்தை. ஸோ அது மாதிரி தயாரிப்பால் அவங்க சைட்லேயும் வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஆமாம், ஏன்னா அவரும் கேட்டார், இப்போ ரஜினி சார்லாம் அங்கே கொண்டு வர குறைச்சிருந்தா நல்லா இருக்காது இல்லையா, ஷூட்டிங் நிறுத்தணும், இப்போ ஒரு நாள் நிற்கிற மாதிரி இருக்கேன்னாரு. நாங்கள் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சார், இப்போ ரஜினி சார்லாம் இங்கே இருந்தாங்க, அவங்களாம் கூட ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கலாம், இப்போ என்னென்னு கேட்டுருக்கலாம் சார். அதனால் இப்போ அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கா, தெரிஞ்சது எங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து இப்போ அந்த படத்தை நிறுத்தணுங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை சார், எங்கள் பிரச்சனை வந்து வெளியே தெரியணும் அப்படிங்கிறதான் என் நோக்கம். அது வந்து அவங்க முயற்சி எடுத்துருக்கேன். உண்மையிலே வந்து இப்போ சன் பிக்சர்ஸ் கண்ணன் சாருக்கு நான் ஒரு நன்றி சொல்கிறேன் இந்த நேரத்தில். அது மாதிரி மற்ற தயாரிப்பாளர்களும் அரசையோ இல்லை அவங்க தயாரிப்பாளர் சங்கத்தையோ அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அது நல்லாயிருக்கும், அந்த பிரச்சனை சீக்கிரமாக முடியும். டெஃபினட்டாக நான் மற்ற ஷூட்டிங்கில் நடந்துருக்கோம். ப்ரொடியூசர் கவுன்சில்ஸோடு வந்து அவங்களும் எங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. கோர்ட்டுக்கு போகும்போது இப்போ அவங்க வந்து நீங்கள் தடுக்கக்கூடாதுங்கிறாங்க, அவங்க நாங்கள் வேலை செய்ய மாட்டாங்க, அப்போ பிரச்சனையே இல்லையே, அப்போ எதுக்கு கோர்ட்டுக்கு நீங்கள் வந்து நாங்கள் வேலை செய்யலைங்கிறீங்க, அவங்க தடுக்கக்கூடாதுங்கிறாங்க, அப்போ நீங்கள் தடுக்க போகிறீங்களாண்ணா? நாங்கள் தடுக்கலை சார். அவங்க போய் ஒருத்தர் நாங்கள் முன்ன மாதிரி போய் தடுக்க போகிறதில்ல, அவங்க வந்து இஃப் யூ ஒர்க் வித் தம் லெட் தம் ஒர்க் அப்படின்னு சொன்னோம். அப்போ என்ன பிரச்சனை? அதுதான் பிரச்சனை, அது அவங்க தான் சொல்லணும். அப்போ அது போய் அங்கேயும் போய் தான். அதனால் தவறான தகவல்களோட வந்து ஒரு விஷயம் செய்யும்போது அது நிச்சயம் ரிசல்ட் வந்து தவறாக தான் இருக்கும். சார் இன்றைக்கி ஷூட்டிங் இல்லை சார், இன்றைக்கி ஒன்லி சீரியல் மட்டும் ஆஃப்டர் 2 o'clock ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஃப்ரம் டுமாரோ ஷூட்டிங் வில் பி கண்டினியூ. இல்லை நாளையிலேருந்து ஒரு நாள் மட்டும் நிறுத்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஷூட்டிங் நடக்கும். அவங்க வந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸில் மெம்பராக இருக்காங்க. இன்னைக்கு அவங்க ஆக்டிவ் ப்ரொடியூசர் மெம்பராக இருக்காங்க. ஈவன் ஆக்டிவ் ப்ரொடியூசரில் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் வந்து எல்லா மெம்பரும் வரணுங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு நாள் நிறுத்தியிருக்கோம். அது அவங்ககிட்ட சொன்னோம், நாங்கள் ஆக்டிவ் ப்ரொடியூசர் இது மாதிரி எங்கள் பிரச்சனை இருக்குன்னு அவங்களும் கோஆப்ரேட் பண்ணாங்க. நாளைக்கு அவங்க ஆக்டிவ் ப்ரொடியூசர் இருக்காங்க. ஸோ தே கேன் பா. நாளைக்கு சொல்கிறோம், அது இருக்கு, நாளைக்கு சொல்கிறோம் என்ன பண்ண போகிறோம். விஜய் படம் இல்லை சார், விஜய் படம் அவங்க ஆக்டிவ் ப்ரொடியூசர் இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ அந்த சங்கம் இப்போது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு வச்சுங்க, நாங்கள் போய் இப்போ முன்னாடி எங்களுக்கு டிஸ்பியூட் வருது, நாங்கள் போய் சங்கத்தில் உட்காந்து பேசுவோம். இப்போ ப்ரொடியூசர் டிஸ்பியூட் பண்ணாங்கன்னா நான் அந்த சங்கத்தில் போய் உட்காந்து பேச முடியாது. இப்போ எங்களால் சங்கம் ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்ததுன்னா, இப்போ கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ண பையன் ஒரு பொய்யான ஒரு இது வந்து வச்சுட்ருக்காங்க. அக்ரிமெண்ட்டு இது வரைக்கும் ஒன்லி வித் ப்ரொடியூசர் கவுன்சில்ஸோடு தான் இருக்குது. இப்போது அக்ரிமெண்ட் அவங்களோட தான் இருக்குது. அது வந்து இப்போது முடிஞ்சிருக்கு, போன மாதம் முடிஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஒரு லெட்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம், வந்து யாரோட ஆக்டிவ் ப்ரொடியூசர் லெட்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஷூட்டிங்லாம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இது இருக்கணும், டைரக்டர்னா என்ன, ஷெட்யூல் எப்போ போகணும், படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விதிமுறை இருக்குது, இதையெல்லாம் 2 பேரும் இப்போ உட்காந்து தான் ஓகே பண்ணாங்க. யார்? ப்ரொடியூசர் கவுன்சிலும் ஆக்டிவ் ப்ரொடியூசர் தான் உட்காந்து ஓகே பண்ணாங்க. அப்போ ஓகே பண்ணது அவங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்தோம். 2 பேரும் ஒரே மேடையில் உட்காந்து தான் பண்ணாங்க. அதனால் அக்ரிமெண்ட் வந்து ஒன்லி வித் ப்ரொடியூசர் கவுன்சில் தான் இது வரைக்கும் இருக்குது. அவங்க இனிமேல் முடிவு பண்ணோம், அவங்க மாட்டானா அது நாங்கள் இனிமேல் என்ன பண்ணுறது, நாங்கள் இனிமேல் டிசைட் பண்ணுவோம். எங்களுடைய சம்பள ஊதிய உயர்வு அக்ரிமெண்ட்டு ஒன்லி வித் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் தான் இது வரைக்கும் இருக்குது. அது வந்து இன்னும் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கூட யாரோடும் அந்த அக்ரிமெண்ட் நாங்கள் சைன் பண்ணல. நான் தவறான கருத்தை, ஏன்னா மெம்பரை வந்து தவறாக திசை திருப்பதுக்கு இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஒன்லி லெட்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் தி
இந்த மறுசீரமைப்பு விதிகளுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் 2 பேரும் பேசி முடிச்சதை அவங்களுக்கு ஒரு சைன் காப்பி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இன்னொரு குற்றச்சாட்டாக வச்சாங்க, உங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு தொழிலாளர்கள் கொடுத்த நிலத்தை வந்து அபகரிச்சு அவர் தனியாக வச்சு கடை வச்சு லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு. அது மாதிரி எதுவாக இருந்தாலும் நாங்கள் இப்போ நேரடியாக சொல்கிறோம். அது மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அது மாதிரி பண்ணால் நாங்களே நடவடிக்கை எடுப்போம். அந்த காட்டில் போய் இப்போ வந்து ஆளை நாங்கள் கூப்பிட்டு வரதுக்கே நாங்கள் இது அங்கே போய் கடை வச்சா அது வந்து ஊரை விட்டு தள்ளியாக வந்து ஏறக்குறைய ஒரு 3 மைல் தள்ளி இருக்கிற இடம். ஒரு 100 ஏக்கருங்கிறது ஊருக்குள்ளே கிடைக்காது இல்லையா, ஊரை விட்டு தள்ளி இருக்குது. அங்கே போய் கடை வைக்கிறது இது வைக்கிறதுலாம் இல்லை. ஸ்டுடியோ வச்சிருக்கு. ஸ்டுடியோ என்னென்னா வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலோட குற்றச்சாட்டு என்னென்னா, இப்போ அந்த நிலம் வந்து புது பயன்பாட்டு கொடுத்தது, அதில் ஸ்டுடியோ கட்டிட்டீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அது எங்கள் நிலம், உங்களுக்கு என்ன கஷ்டம்? பிரச்சனை வந்தால் நாங்கள் பார்த்துவோம், உனக்கு என்ன? அதில் நீ என்ன பார்ட்னரா இல்லை உங்கள் பேரில் இருக்கா? தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நலனுக்காக குடியிருப்புக்கு 50 ஏக்கரும் அவர்களுடைய பொது பயன்பாட்டுக்கு 15 ஏக்கரும். அப்போ இப்போ எங்களோட பொது பயன்பாடு என்னன்னு நாங்கள் டிசைட் பண்ணுமா, நீங்கள் டிசைட் பண்ணணுமா? அது பொது பயன்பாடு, நான் ரோடு போடுறது தான் அது பொது பயன்பாடு. இல்லை ஹாஸ்பிட்டல் கட்டுங்க, ஸ்கூல் கட்டுங்க, அது உங்கள் வேலையா எங்கள் வேலையா? உங்கள் வேலையை நீங்கள் கவனிங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு கொடுத்த இடத்த நாங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டணுமா, ரோடு கட்டணுமா, இல்லை ஸ்டுடியோ கட்டணுமா, அதில் தவறு வந்து அரசாங்கத்துக்கு பதில் கட்ட நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம். உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை? நீங்கள் யார்? நீங்கள் அதில் மெம்பரா இல்லையே? உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதில் ரோடு போட 1 கோடி ரூபா பணம் கட்டணும். கவர்மெண்ட்டுக்கு வந்து பணம் கட்டினா ரோடு போடணும். அப்போ 1/3 பணம் கட்டினா உடனே போடுறோம் நாங்கள். இவங்க போகிறதுக்கும் ரோடுக்கு நாங்கள் பணம் போட்டு கட்டியிருக்கோம். பெப்சி பணம் போட்டு 35 லட்சம் 1,05,00,000 ரூபா அந்த கான்ட்ராக்ட்டு. அது நாங்கள் கட்டல அந்த கான்ட்ராக்ட், கவர்மெண்ட்டு தான், கலெக்டர் தான் கான்ட்ராக்ட் கொடுத்தாரு. அது 35 லட்ச ரூபா பணம் கட்டணும். 35 காசு கூட ப்ரொடியூசர் கவுன்சில் பணம் கொடுக்கல. 35 லட்சம் ரூபாயும் தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் பணம் கட்டணும், எங்களுக்கு ரோடு வேணும்னு. அந்த ரோட்டில் அவங்க வந்து இன்றைக்கி அதில் வந்து 2000 லோடு மண் திருட்டு மண் அடிச்சிருக்காங்க இது வரைக்கும். நாங்கள் அதுக்கு அவங்களுக்கும் சேர்த்து வாட்ச்மேன் நாங்கள் பணம் கொடுத்துட்டு இப்போ காப்பாற்றி நிறுத்தி வச்சுருக்கோம். அவங்களுக்கு அது எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. ஏற்கனவே 3 வருஷத்துக்குள்ளே வந்து வீடு கட்டணம் கொடுத்து அது முடிஞ்சு போச்சு. இப்போ 3 வருஷத்துக்கு கொடுத்து அது 3 முடிக்கலாம் நாங்கள் ஆரம்பித்தா இப்போ 3 மாதம் போயிடுச்சா. இப்போ எங்கள் காலை பிடிச்சி வாடுறது. இப்போ அது நாங்கள் வேலையை செய்ய விடாமல் நீ எங்கிட்ட என்ன எங்களுக்கு தான் உன்னோட பாலிசி வந்து நாங்கள் என்ன பண்ணுறது? அது எங்களுக்காக வழங்கப்பட்ட இடம். அதில் கொடுத்தவங்க அரசாங்கம், வாங்கினது நாங்கள். நீங்கள் யார் அதை பற்றி? நாங்கள் வந்து கேட்டு கொடுத்தோம் அப்படின்னா எஸ். அன்றைக்கி ராமநாராயண் சார் வந்து வாங்கினார், விசி கோகுநாதன் சார் வாங்கினார். 2 பேரும் முயற்சி தான் அந்த இடம் வந்தது. அன்றைக்கி விசி கோகுநாதன் எங்களோட பிரசிடென்ட்டு, ராமநாராயண் அவங்களோட பிரசிடென்ட்டு. 2 பேரும் சேர்ந்து வாங்கின இடம் தானே அது. அன்றைக்கி வந்து யார் தனிப்பட்ட முறையில் வாங்கலையே. கொடுத்தது யாருக்காக கொடுத்தாங்க? தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்களாக கொடுத்தது. அதனால் அந்த தொழிலாளர்கள் யாராவது ஏங்க நம்ம ஸ்டுடியோ கட்டுவானாங்க, நம்ம அங்கே வந்து ஸ்கூல் கட்டலாங்கன்னு சொன்னால் ஓகே. ஆளே இல்லாத ஊருக்கு அங்கே வந்து டீ ஆத்துறது எது கடை? இப்போ ஆளே இல்லை, அங்கே எந்த ஸ்கூல் கட்டி யார் வர போகிறாங்க? ஜனங்க வந்தால் தான் ரோடு. இன்றைக்கி வந்து அங்கே நாங்கள் ஸ்டுடியோ கட்டணும். ஏறக்குறைய வந்து 3 படம் நடந்திருக்கு. 2.5 லட்சம் தொழிலாளர்கள் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லைனா இவங்களாம் ஹைதராபாத் போய் ஒர்க் பண்ணணும், இல்லைனா வந்து டெல்லிக்கு போகணும், இல்லைனா பாண்டிச்சேரிக்கு போகணும். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து நாங்கள் அங்கே கட்டின ஸ்டுடியோ தான். அது எங்களோட பணம். எங்களோட பணம்னா எங்கள் உறுப்பினர் ஒரு காசாக கொடுத்த பணம். உங்கள்கிட்ட நாங்கள் பணம் வாங்கலை. அது 2வது ஃப்ளோர் கிட்ட கவர்மெண்ட் கொடுத்தது. அன்றைக்கி அவங்க தப்புனா கவர்மெண்ட் யார் கொடுத்துருக்கணும்? கவர்மெண்ட்டு பெப்சி பேரில் பணம் கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் ஜியோ போட்டு சும்மா எடுத்து கொடுத்துடல. 5 கோடி ரூபா கொடுத்து அவங்க பாக்கெட்லேருந்து கொடுத்துடல. ஜியோ போட்டு பெப்சிக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க. அப்போ தவறுனா ஏன் பெப்சிக்கு பண்ணுவோம்? நாங்கள் என்ன சும்மா கடை கட்டுறதுக்காக வந்து இது கேட்டோம், இல்லை வீடு கட்டுறதுக்கு பணம் கேட்டோமா? ஸ்டுடியோ பேர் அம்மா ஃப்ளோர்னு ஒரு படம் வேணும் இன்றைக்கி இது, அதனால் கேட்டோம். இன்றைக்கி அம்மா ஃப்ளோர்னு படம் கட்டுறதுக்கு 5 கோடி ரூபா நிதி உதவி செய்கிறோம். நான் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. அது கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்கு. 15 ஏக்கர் வந்து ஸ்டுடியோ வந்து இடம் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டு. அதுக்கு மேலே அங்கே என்ன வேணும்? அது உங்களோட வயிற்றுச்சல். இன்றைக்கி அதாவது வந்து அன்றைக்கி தொழிலாளர்கள் வந்து நான் தான் ஏற்கனவே மேலே சொன்னேன், தொழிலாளர்கள் கஷ்டப்படும் போது காசு கொடுத்தவங்க முதலாளிங்க. கொரோனா வரும்போது நாங்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பணம் கொடுத்தவங்க முதலாளிங்க. வேலை நிறுத்தம் வரும்போது நான் பசியோடவும் பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பணம் கொடுத்தவங்க தொழிலாளிகளுக்கு, முதலாளிகளும் கொடுத்தாங்க, நடிகர்களும் கொடுத்தாங்க, எல்லோரும் கொடுத்தாங்க. இன்றைக்கி நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ளோரை கட்டியிருக்கோம். அதை இடிக்கணும்னு நினச்சின்னா உன்னோட மனசு என்ன, உன்னோட எண்ணம் என்ன, உன்னோட கேரக்டர் என்ன, இதை நீங்களே புரிஞ்சுங்க. ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ளோரை கட்டியிருக்கான், அது உனக்கு பொறுக்கலைன்னா நான் என்ன பண்ணுறது? அதை கேள்வி கேட்க வேண்டிய உரிமை வந்து அரசாங்கத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அரசாங்கம் கேள்வி கேட்டால் நாங்கள் பதில் சொல்கிறோம் இல்லைங்களா?